டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ஆனா சொல்லுவாங்களே ஏஆர் ரஹ்மான் பொண்ணு அவங்க ஹார்ட் சோல் எல்லாமே ஹியூமன் தானே. சில ஊன் சில ஸ்கார் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கார்னர்ல இருக்கும். கஷ்டம் வந்துச்சுன்னா அதை வந்து புறந்தள்ளி இல்லை நான் பாசிட்டிவாக இருக்கேன், ஏன்னா அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். பெயினை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளில வரணும். எனக்கு ரொம்ப ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, எதை தொட்டாலும் ஷாக் அடிக்கும். என்னால் அர்ஜென்ட்டாக ஒரு டக்குன்னு டாய்லெட் டோர் ஓப்பன் பண்ண முடியாது, கார் டோர் ஓப்பன் பண்ண முடியாது, யாரையுமே தொட முடியாது. எஸ்தப் வந்து நேசலில் ப்ளீட் ஆகும். ஊழல் பண்ணாத எம்எல்ஏன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ரிப்போர்ட் இந்த துக்ளக் மாதிரி இருக்க பத்திரிகையிலலாம் வந்து எங்கள் அம்மா பேர் எழுதினாங்க. யாருக்காவது ஏதாவது ஃபீமேலுக்கு ஏதாவது ஒரு அப்யூஸ் நடந்தாலும் ரைட் டு கதிஜான்லாம் டக்குன்னு அந்த பர்சனாலிட்டியே மாறும். இங்கே எவ்வளோதான் அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் கத்துறது தான் ஸ்ட்ரென்த்னு பீஸே இல்லை. அது வெளியில் வந்து கத்துறது இது நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஃபெமினிசம்னு சொல்கிறோம், ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் கை மேலே அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. இது இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும்னா அப்போ உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன? எங்கள் டீமில் இருக்க அவங்களுக்கு நிற்கிறது என்னடா அது டைரக்ட். நான் எல்லாருக்கும் சில தெரப்பி கொடுத்துருக்கேன், எனக்கு சில தெரப்பி கொடுத்தது இவங்க தான். ரஹ்மான் சார் இன்டர்வியூல தான் பார்த்தேன், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மெய்ட் வீட்டில் ஏதாவது நல்லது கெட்டது நடந்தால் கூட நீங்கள் போவீங்க சொன்னார். அதெல்லாம் யா ஒரு பாலிவுட் இன்டர்வியூல. அப்படியா? மரணம் பயணம் போன்றதா. ஹாய் ஆல், நம்மளோட சூப்பர் கெஸ்ட் டைரக்டர் கலிதா சமீம் அண்ட் சிங்கர் மியூசிக் டைரக்டர் கதிஜா ரஹ்மான். ரெண்டு பேரும் வெல்கம் பண்ணலாம். வெல்கம். மின்மினி இந்த பேரே வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த நேம் வந்து ஏன் சூஸ் பண்ணீங்க? மற்றதுக்கு ஒளி கொடுக்குற மாதிரியான ஒரு அப்படிங்கும்போது நம்ம படத்தில் வர கேரக்டர்ஸும் வந்துட்டு இன்னொருத்தவங்க லைஃப்பை லைட் பண்ணுற மாதிரி. அதுக்கு 8 இயர்ஸ் ஒரு படம் எடுக்கிறாங்க. அதில் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்த குழந்தைங்கலாம் வளர்ந்து டீனேஜ் வராங்க, அப்புறமா இப்போ அடல்ட் ஆகிறாங்க. அப்படிங்கும்போது வெயிட் பண்ணி எடுக்கிறதுன்றது ரொம்ப புதுசு தான். இது ஆக்சிடென்டலாக அமைஞ்சுதா இல்லை இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்களா? இவங்க ரோல்ஸை பண்ணுறது வேறு பெரிய ஆக்டர்ஸ் தான் அப்படின்னு தான் நினச்சேன். இவங்களோட கன்விக்ஷன், இவங்க நடித்த விதம் ரொம்ப சிலிர்ப்பாக இருந்துச்சு. இவங்களை தாண்டி போக முடியல. ஸோ இவங்க இருந்த ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் 10th தான் படிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா டக்குன்னு வளர்ந்துருவாங்க. ஸோ அதனால அவங்கள வச்சே பண்ணிடலாம். ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க கதிஜா ரஹ்மான். ஸோ அவங்க எப்போ இந்த படத்துக்குள்ள நீங்கள் எப்போ மேம் வந்தீங்க? 2023 வந்தேன். ஃபர்ஸ்ட் 1 year பேக்கே கூப்பிட்டாங்க. didn't feel ready and then I just updated her I'm open to working அப்படின்னு. and she liked my independent work. அப்படிதான் அது நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி அவங்க வந்தாங்க? சினிமாவில் ஒர்க் பண்ணுறப்ப நான் கேள்விப்படுவேன். அண்ட் இவங்க எனக்கு சில கருப்படி நல்லா இருக்குன்னு மெசேஜ் பண்ணப்போ எனக்கு மின்மினி ஆமாம் கருப்படி ரொம்ப பிடிக்கும், வெள்ளம் கருப்படிலாம் பிடிக்கும் சொல்லி அந்த படம் பார்த்துருக்காங்க. ஆமாம், அதுவும் சொல்லணும். நான் எல்லாருக்கும் சில கருப்பி கொடுத்துருக்கேன், எனக்கு சில கருப்பி கொடுத்தது இவங்க தான். சில்லு கருப்பட்டி ஆர்டர் பண்ணி அந்த ஓலை டப்பால வந்துதா? எனக்காகன்னு இல்லை, அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க. நான் எல்லாருக்கும் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், டீம்ல எல்லாருக்கும். அந்த மாதிரி நம்மளாம் சும்மா. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஐடியலி ஒரு ஃபீமேல் கம்போஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஸோ வரும்போதே வந்துட்டு அது அந்த மாதிரி சோல்ஃபுல்லாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது ஃபீமேல் கிட்ட இருந்து அது வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அப்படி தான் இவங்க கிட்ட நான் கேட்டேன். ஹாலிவுட்ல இருக்கிற ரெஃபரன்ஸ். அப்புறம் ரேச்சல் போர்ட்மன், ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கம்போசர் டு வின் an Oscar. ஸோ அவங்க ரெஃபரன்சஸ்லாம் கொடுத்த உடனே எனக்கு ஆல் த மோர் இங்கே இருக்காங்க அவங்க ஸ்டாண்டர்டு, we have to keep up to itன்ற ஒரு இதுதான். வெளியில இருந்து பார்க்கும்போது உங்க ரெண்டு பேருக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். இப்போ மாத்தி சொல்ல போறீங்க, இந்த மாதிரியே தான் கதிஜா அப்படின்னு உங்களுக்கு தோணுனா ஒரு 3 விஷயம், அது மாதிரி நீங்களும் சொல்லணும். இவங்களை பார்க்குறவங்களே தெரியும், ஏன்னா இவங்க நிறைய பேசுவாங்க. ஏன்னா இவங்க வைக்கிற பாயிண்ட்ஸ் ஆகட்டும், இவங்க ரொம்ப ரெபலாக இருக்காங்க. அவங்க என்ன தோணுதோ அதை பண்ணுறாங்க. அண்ட் நிறைய விமன் ரைட்ஸ்க்காக பேசுகிறாங்க. ஸ்டுடியோலயே போட்டிருப்பாங்க, யாருக்காவது ஏதாவது ஃபீமேலுக்கு ஏதாவது ஒரு அப்யூஸ் நடந்தாலும் ரைட் டு கதிஜான்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது தெரியும். ரொம்ப குழந்தை மாதிரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லைக் எதுவுமே யாரையும் ஹர்ட் பண்ணிட்டு தெரிஞ்சு அன்இன்டென்ஷனலாக கூட யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப பியூரான சொல்லுங்க. டக்குன்னு அந்த பர்சனாலிட்டியே மாறும். இங்கே எவ்வளோதான் அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மியூசிக் கம்போசிஷன் அந்த இதில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வேற ஏதோ அவங்க மேலே ஒரு டிசென்ட் ஆகி வேற ஏதோ ஒரு பர்சனாலிட்டி அவங்க இருப்பாங்க. ஸோ கதிஜா கலிதா சமீம் பற்றி இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? கத்துறது தான் ஸ்ட்ரென்த்னு பீஸே இல்லை. அது வெளியில் வந்து கத்துறது இது நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்.
அதுதான் ஸ்ட்ரென்த்து, அதுதான் ஃபெமினிசம் அப்படின்னு இருக்கிறப்போ, ஈவன் வித் ஹர் அசிஸ்டன்ட் நான் பார்க்குறப்போலாம் வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணுறது, இது பண்ணுறது, எங்கள் டீமில் இருக்க அவங்களுக்கு நிற்கிறது, என்னடா அது டைரக்ட், இப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவங்கள பார்த்து ஷீல் ஸ்டாண்ட். பட் ஒரு டைரக்டர்னா அப்படி அதுதான் சொல்கிறேன், ரொம்ப கம்யூனிகேட்டிவ், எல்லாமே எல்லா வேலையும் எடுத்து அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ சாஃப்டாக இருந்தாலும் வேலை வாங்க முடியும். ஹர் கைண்ட்னஸ் இஸ் ஹர் ஸ்ட்ரென்த். மின்மினி படத்துலயே நீங்கள் கம்போஸ் பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரிகளை இப்போ பாடலாம். ஸோ ஜனனம், இது வந்து நானும் சிரிஷா அவங்க பாடணும். மரணம் ஜனனம் ஈன்றதா, மரணம் பயணம் போன்றதா, நேரினில் உன்னை நான் பார்ப்பதாய் உணர்ந்தேன். அழகா அழகின் பேரழகா, அழகா கார்முகில் நிறத்தழகா. உங்களோட திரைப்படங்கள்ல ஒரு மனிதர்களுடைய ஆழமான உணர்வுகளை ஆர்ப்பாட்டமே இல்லாம அமைதியா எடுத்துட்டு வருவீங்க. அது எப்படி? அது என்னோட தன்மைனே கூட சொல்லலாம். எனக்கு பொதுவாக அந்த மாதிரி ரொம்ப சவுண்டுலாம் பிடிக்காது. சின்ன வயசுல ரொம்ப தனிமையில தான் இருந்திருக்கேன். ஸோ தனியாக இருக்கிறனால அது வருதா என்னன்னு தெரியல. எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே பிஸியாக இருந்தாங்க. அம்மா XMLA. அப்போ நான் ரொம்ப நேச்சரோட க்ளோஸராக ஃபீல் பண்ணுவேன். இந்த திண்ணையில் உட்காந்துட்டு வாத்துக்கூட்டம் பார்க்குறதாகட்டும், மணிக்கணக்காக நான் க்ளவுட்ஸ் ஃபார்மேஷன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு பையன், அந்த பையன் வந்து பயங்கர வலியில இருந்து ஒரு வெளிச்சத்தை தேடி ஹிமாலயாஸ் போற மாதிரி இருக்கு. உங்க 2 பேரோட லைஃப்ல இது வரைக்கும் சந்திச்ச ஒரு வலினா என்ன? கோவிட் டைம்ஸ் கொஞ்சம் நிறைய டிப்ரெஷன் பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவான படம் எடுத்திருக்கீங்க, பாசிட்டிவாக ஏதாவது சொல்லுங்கள் அந்த மாதிரி. அப்போ எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். எப்படி பாசிட்டிவாக இருக்க முடியும்? நம்ம கஷ்டம்னு வந்துச்சுன்னா அதை வந்து புறந்தள்ளி இல்லை நான் பாசிட்டிவாக இருக்கேன் அப்படி போக முடியாது. அது வந்து லைக் நீங்கள் பெயினை கோத்ரூ பண்ணணும். பெயினை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளில வரணும். ஒரு வாட்டி நான் அப்படி தான் இருக்கேன். எனக்கும் நிறைய ட்ராமா அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கூட மிகப்பெரிய ஒரு பெயினில் தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே எனக்கு எதுவுமே எல்லா வகையிலுமே எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்தது. அந்த பெயின் எல்லாருக்கும் அதை தவிர்க்கவே முடியாது. எல்லா மனுஷனுக்கும் பெயின்ங்கிறது அவங்கவுங்க இதுக்கு வரதான் செய்யும். நான் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ நான் ஒரு ஷெல்லில் இருக்கணும், போய் மக்களை மீட் பண்ணுறதாகட்டும், ட்ராவல் பண்ணுறதாகட்டும். ஸோ அப்போ எனக்கு நிறைய விஷயம் இப்போ நேச்சர் ஹீல்ஸுங்கிறது தான் நான் ரொம்ப உணர்ந்தது. இதுக்கு முன்னாடி நான் எப்படி எதை நினச்சி அதை எழுதுனேன்னு தெரில. ஆனால் அது எல்லாமே எனக்கு ஆப்டாக அப்ளை ஆச்சு அதுக்கப்புறம் லேட்டராக என் லைஃப்பில். ஏன்னா நேச்சர் தான் என்னை நிஜமாவே கொண்டு போய் ஒரு சின்ன விஷயமும் என்னை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கும். ஒரு குளிர் காற்று பட்டாலோ சுள்ளுன்னு வெயில் அடித்தாலோ எல்லாமே நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுது, ஒரு சைன் தான். எப்படியும் நம்ம வெளில வந்துடுவோம், நம்ம கண்டிப்பாக வந்துடுவோம். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, சில ஊன்ஸ் இருக்குல்ல, தட் வில் we just try to move on, but that's there till the end ன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சில ஊன், சில ஸ்கார் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கார்னரில் இருக்கும். ஆனால் சொல்லுவாங்களே ஏஆர் ரஹ்மான் பொண்ணு, ஹார்ட் சோல் எல்லாமே ஹியூமன் தானே. எண்ட் ஆஃப் த டே we are all human beings, rich or poor or whatever things, certain pain, a certain thing when that's there, I know that it will be there till the end. I try to be grateful for what I have also. That helps usually when there are problems. ஃபேமிலியில் ரொம்ப பிடிச்சவங்க டெத்தாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ரெகக்னைஸ் பண்ணலன்ற விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அந்த மாதிரி எந்த விஷயம்? Trauma can come through different ways, especially for women. Most of them have gone through the sexual abuse, lot of things. Time to time நிறைய நார்சிசிஸ்டோட நான் டீல் பண்ணுவேன். ஸோ தே கெட் அட்ராக்டட் டு எம்பாத்ஸ். மன்னிப்போம் ஆனால் மறக்க மாட்டோம். ஸ்கார்ஸ் இருக்குது, ஸ்கார்ஸ் ஆர் பியூட்டிஃபுல்னு சொல்லி போக வேண்டியதான். தட்ஸ் வாட் ஐ ட்ரை டு டீல் வித். உங்களோட அம்மா வந்து ஒரு அரசியலில் இருந்தாங்க, XMLA அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு நீங்கள் குழந்தையா இருக்கும்போது. ஸோ அம்மா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன? அம்மாங்கிறது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்ததில்லை. அவங்க எவ்வளோ தூரம் இன்ஸ்பைரிங்காக இருக்காங்கன்னா, அவங்க இருந்த கிராமத்தில் இருந்து வந்து எவ்வளோ தூரம் படித்து அரசியலுக்கு வந்து விஷயங்கள் ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணி இருந்தது. ஒரு விஷயமும் எனக்கு அவங்களோட இது எல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சொந்தக்காரங்க பேசுகிறது எல்லாம் ஏன் காதுக்கு அவங்க எடுத்துகிட்டே வரமாட்டாங்க. அவங்களே அதை ஃபில்டர் பண்ணி அவங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டு என்னை வந்து என்னோட ட்ரீம்லேருந்து எங்கேயுமே அதை டிஸ்கரேஜ் பண்ணதே கிடையாது. நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ ஒரு பொலிட்டீஷியனோட டாட்டர் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் இருந்தது? சும்மா ஃபன்னியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எல்லாரும் எந்திரிச்சு அவங்க பேர் சொல்லுவாங்க,
என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் அப்படிம்பாங்க. என்ன பிஸ்னஸ்? அந்த பிஸ்னஸ் போய் பிஸ்னஸ்ங்கிறது சொல்லணும் போல அப்படின்னு அப்படியாச்சு. அம்மா என்ன பண்ணுறாங்க? பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்? எம்எல்ஏ பிஸ்னஸ். எப்பயுமே ஊருக்கு போனால் அத்தனை வருஷம் ஆனாலும் எம்எல்ஏ பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அம்மாவை எப்படி பார்த்துருக்கீங்க? பிகாஸ் அரசியல் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் அம்மா ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்களே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதில் அம்மா வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அம்மா கிட்ட இருந்து அப்படின்னா என்ன? அம்மா பேர் மரியமுல் ஆசியா. அரவக்குறிச்சி தொகுதியில் இருந்தாங்க 91 to 96. அவங்க நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய நெருக்கடி வந்துச்சு. ஸோ பேக் ஆஃப் பண்ணிடலாமா அப்படிலாம் அவங்க நினைக்கும் போது மிகப்பெரிய சேலஞ்சஸ் வந்து அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான டைம்ஸ். டெக்னாலஜி இல்லாமல் எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் போகணும். சரியா தூங்கி அந்த மாதிரிலாம் அடுத்த நாள் எந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ நான் குழந்தையா இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு என்ன தூக்கிட்டு தூக்கிட்டு போவாங்க. அப்போ தான் காரில் போகிறப்ப பார்ப்போம் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க்கில் அவங்க நல்லா பண்ணனால தான் அவங்களுக்கு எஸ்டிமேட் கமிட்டி சேர்மனாகவும் கூடுதலாக அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. 5 MLAs தான் பேசுறதுக்கு அப்படின்னா எங்கள் அம்மா நிச்சயமாக கூப்பிட்டுருவாங்க. அந்த பீரியட்ல ஊழல் பண்ணாத எம்எல்ஏன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ரிப்போர்ட் மேகசின்ஸ்லேருந்து துக்ளக் மாதிரி இருக்க பத்திரிகையிலலாம் வந்து எங்கள் அம்மா பேர் எழுதினாங்க. ஏஆர் ரஹ்மான் சார் என்ன சொன்னாங்க கதீஜாவோட மியூசிக் கம்போசிங் பார்த்துட்டு? ஒரு பாட்டு இருபெரும் வந்தது, ஃபியூ மந்த் லாஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த டைமில் நான் அனுப்பல, கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. அப்புறம் எங்கள் அம்மா அனுப்பிச்சிட்டு எனக்கு நைட் கால் பண்ணி ஹீ செட் இது மாதிரி வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, இட்ஸ் காம் அண்ட் ரிஃப்ரெஷிங், ஃபைண்ட் யுவர் ஓன் சவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணு அப்படின்னாரு. தென் ஐ ரியலைஸ் லைக் ஆல்ரெடி வி ஹவ் யூஸ்ட் இட். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் ஓகே ரைட் ட்ராக்ல போகிறோம் பை காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பட் உங்களுக்கு ஒரு படப்படப்பு இருந்திருக்கும்ல, ஆஸ்கார் நாயகன் அப்பா வேற என்ன சொல்ல போறாரோ அப்படின்ற மாதிரி? பயங்கரமாக கால் பண்ணோடனே ஐயோ என்ன ஆச்சு, நைட் அது வேறு 3 மணியோ சம்திங், அவர் ஃப்ளைட்டுக்கு ஏதோ ஏறிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு தோணுச்சு ஏதோ பாட்டு கேட்டு தான் கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பிஃபோர் எனி ரிலீஸ் நான் சொல்லுவேன் நீட் யோர் ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ்னு சொல்லி எல்லா ஃபேமிலிக்கும் நான். ஆக்சுவலி ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்ததை நான் பார்த்தேன். என் பொண்ணு வந்து இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் போல்டாக அவளோட கருத்துக்களை எப்பயுமே அவள் பதிவு பண்ணுறதுல பயங்கர போல்டு அப்படின்றது. ஆக்சுவலி நீங்கள்? ஐ திங்க் ஆம்பிவர்ட். இஃப் ஐம் கம்ஃபர்டபுள் நான் பேசுவேன், நாட் லைக் டோட்டலி முன்னாடி ரொம்ப இஃப் ஐம் நாட் கம்ஃபர்டபுள் ஒரு வாயில் ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன். ஆஸ்கார் நாயகனோட மகளா ஸ்கூலிங்லாம் எப்படி இருந்தது? ஏதாவது சொல்லுவாங்களா இல்லை நீங்கள் அந்த அடையாளத்தை மோஸ்ட்லி காமிச்சிக்கவே மாட்டேன்? இல்லை, அது பரவிடுச்சு. டீச்சர்ஸ் அந்த இதெல்லாம் ஆப்வியஸாக இட் வாஸ். இப்போ எனக்கு என்னன்னா யார் ஜெனுவனாக இருக்கா யார் ரியலாக இருக்கா யார் ஃபேக்காக இருக்கானே எனக்கு தெரியாது டிஃப்ரென்ஸ். அதுதான் இஷ்யூ. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுலேயே ரொம்ப டவுட்ஸ் இருந்துச்சு. பட் ஓகே அதில் ஐ டோன்ட் டிஸ்க்ளோஸ் யாருன்னு. அப்புறம் யார் பேசுகிறா பார்த்துட்டு அப்புறம் தே ஃபைண்ட் அவுட் அண்ட் தென் வி நோ ஓகே ஜெனுவன்லி தே ஆர் டாக்கிங். ஸோ இதெல்லாமே இருக்கு. ஃபெமினிசம் அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட பெர்செப்ஷன் என்ன? எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் டெஃபினட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மீறி டெஃபைன் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த டுவர்ட்ஸ் ஈக்குவாலிட்டிக்கு தான் நம்ம ஸ்ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஃபெமினிசம்ங்கிற ஆக்சுவல் விஷயத்தை இங்கே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் live and let live, because if somebody wants to be these days எனக்கு என்ன issues ஒரு couple of இது என்னன்னா, see feminism is you be your raw true self, how you feel comfortable even if you don't agree with it. இல்ல girl or lady வந்து அவங்களுக்கு வேலை பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்கன்னா that is also the choice and you have to accept as a feminist. இல்ல you have to push yourself and work hard. You just be you. feminismனு சொல்றோம், ரைட்ஸ்ன்னு சொல்றோம், ஆனா கை மேல அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு to earn and provide and okay fine basic okay வீடு இருக்கணும் இது இருக்கணும் அது இருக்கணும்னா அப்போ உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன? அப்போ அவ்வளோ ஃபைட் பண்றோம்ல. ஸோ இதுதான் எனக்கு இஷ்யூ. இந்த இஷ்யூ தான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் அந்த லடாக் ஹிமாலயாஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. நான் அந்த பைக்கில் வரும்போது நாங்களே உள்ளே போன மாதிரி. இந்த ஃபீல் டெஃபினட்டாக படம் கொடுக்கும். 100% வந்துட்டு உங்களுக்கே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். சில பேர் சொல்கிறேன் ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், விமன் இங்கே போய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன? ஆக்சுவலி அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. அப்படி ஒரு விஷயம் நடந்தில்ல. அது இண்டிவிஜுவல் மாறும் இல்லையா? இப்போ எனக்கு அங்கே வேறு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வரும், ரொம்ப எதை தொட்டாலும் ஷாக் அடிக்கும், என்னை தொடவே முடியாது, எனக்கு நானே ஹார்ம் பண்ணிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன். எப்படின்னா அங்கே இருக்க கோல்டில் என்னோட இதுக்கு வந்துட்டு பயங்கரமாக ஷாக் அடிக்கும். என்னால் அர்ஜென்ட்டாக ஒரு டக்குன்னு
டோர் ஓப்பன் பண்ண முடியாது, கார் டோர் ஓப்பன் பண்ண முடியாது, யாரையுமே தொட முடியாது. அது ப்ராப்பராக கிரவுண்ட் பண்ணணும். ஏதாச்சும் மண்ணை தொட்டு இல்லை இலையை தொட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் எனக்கே உடம்புல இன்னும் ஷாக் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுது இல்லையா, அங்கே அந்த ட்ரை ஏரில் நம்மளும் ட்ரை ஆகுறப்போ அந்த மாதிரி ஆகுறது தான். ஸோ எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். பிளாங்கெட் ஒரு விஸ்க் அப்படி இப்படி போகிறது மற்றவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. பட் எனக்கு அது வந்து எக்ஸ்ட்ரீமாக ரியாக்ட் ஆச்சு என் பாடிக்கு. அப்புறம் இப்போ எஸ்தருக்கு வந்து நேசலில் ப்ளீட் ஆகும் அந்த குளிரில் காலையில். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பாதிப்புங்கிறது அங்கே போய், ஏன்னா அந்த குளிர் அந்த இதுக்கு நம்ம பழக்கல இல்லையா. ஸோ அதனால நம்ம பாடி இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்ட்டு அங்கே போய் தான் தெரிஞ்சு அந்த மாதிரியான ஹார்ட்ஷிப்ஸ் இருந்துச்சு. பட் ஜென்ரலாக வந்து ஒரு சினிமாங்கிற ஒரு சிச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு விமனோட இது அப்படிங்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரகுமான் சார் இன்டர்வியூல தான் பார்த்தேன், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மெய்ட் வீட்டில் ஏதாவது நல்லது கெட்டது நடந்தால் கூட நீங்கள் போவீங்க சொன்னாரா அதெல்லாம்? யா ஒரு பாலிவுட் இன்டர்வியூல. அப்படியா? எக்ஸாக்ட்லி. சொந்தக்காரங்க நண்பர்களை தாண்டி நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களை கூட நம்ம வந்து சக உயிரா நினைச்சு ஈக்குவலா நேசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்றாங்கல்ல. இப்போ எனக்கு குக் இருக்காங்க, அவங்க குக் பண்றதுனால தான் நல்ல ஃபுட்டு சாப்பிட்றேன், இல்லைன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்திருப்பேன். ஸோ ஐ ஹேவ் டு பி கிரேட்ஃபுல். இல்லை ஸோ அதனால என்ன பண்ணுவீங்க உங்க வாயால சொல்லுங்க. இல்ல இதை மட்டும் நான் சொல்லட்டுமா? ஏன்னா லைக் அவங்க கிட்டே கேட்டா அவங்க எப்படி சொல்லுவாங்க. நான் வந்து அவங்க வீட்டுக்கு போனப்போ ஒரு வாட்டி அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்பயும் நர்வஸாக இருந்தாங்க, ஏன்னா அம்மா எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நர்வஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஜெயந்திகான்னு இருக்காங்க, அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பயும் நர்வஸாக இருக்காங்க. இவங்க ஜெயந்திகா அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் வந்து இவங்க ஜெயந்திகா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு என்ன சாப்பிட்றியாடா வேணுமாடா அப்படின்னாங்க. அது கூட அவங்க எனக்கு மேடம் அந்த மாதிரி இவங்க போயிட்டு அவங்க கிட்ட பேசுறதுல தெரியுதுல, உண்மையிலே உங்க வீட்டுல அவங்க அத்தை கிட்ட சித்தி கிட்ட எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரிதான். இன்னும் சொல்ல போனா அவங்க அம்மா கிட்ட காட்டுறதோட அவங்க ஜெயந்திகாட்ட காட்டுறப்பதான் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. பட் 2 பேருமே இவ்வளோ ஈஸியா இருக்கும்போது ஆட்டிடியூடே இல்லை, ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க போது அதை மிஸ்யூஸ் பண்ண ஏதாவது சம்பவம் இருக்கு? ஐ திங்க் அது வந்து டக்குன்னு நம்ம அலர்ட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிராண்டடா நம்மளை எடுத்துக்கிறாங்க, நம்மளோட சாஃப்ட்னஸ் வந்து இது பண்றாங்க அப்படின்னா ஐ திங்க் அந்த டைம்ல ஐ திங்க் இவங்களுக்கிட்டே அதை நோட்டீஸ் பண்ணிருக்கு, அது அலர்ட் ஆயிடும். நோ டோன்ட் டேக் மை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ அது வந்து த வே ஆஃப் டாக்கிங். இப்போ நம்ம கிட்ட ஸ்வீட்டாக பேசுவாங்க, கூட சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கிட்ட தே வில் நாட் ட்ரீட் தெம் வெல். அது காதுக்கு வந்த உடனே வி வில் அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ் பீப்புள் ஆர் பீயிங் ஃபேக் அப்படின்றது புரிஞ்சிடும். இன்னொன்று இன்ட்யூஷன், இன்னொன்று கொஞ்சம் பட்டு கற்றுக்கிறது. கண்டிப்பாக இதை நான் ஏற்றுக்கிறேன், பட்டு கற்றுக்கிறது தான் ஜெனுவனா. பிகாஸ் வி டோன்ட் ட்ரை டு சே இவங்கெல்லாம் குரூக்கெட், எல்லாரையும் குரூக்கெட்டாக பார்த்தோம்னா then we can never trust anyone. இந்த 2 பிரைட்டான மின்மினியோட இந்த மின்மினி படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் விஷயம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur.